வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம டேலி பிரைம் ரிலீஸ் 5 வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட்டை பத்தி நம்ம வந்து பார்க்க இருக்கோம். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்டட் சர்வீசஸ் நம்ம எப்படி எனேபிள் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தியும், கனெக்டட் சர்வீசஸ்னா என்ன, அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப கனெக்டட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேலில நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோடிங் அண்ட் அப்லோடிங் அப்படிங்கிற ப்ராசஸ். இப்ப அப்லோட் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது, டேலில இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரிட்டர்னுடைய டேட்டாவ நம்ம டைரக்ட்டா போர்ட்டல் ஓப்பன் பண்ணாம நம்மளால ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது டேலில இருந்தபடியே நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு ஓடிபி மட்டும் நம்ம வந்து குடுத்தா போதும். டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ ஃபைல் பண்ணி குடுத்துரும். அதே மாதிரி ஒரே ஒரு ஓடிபி மட்டும் நம்ம குடுத்து, டேலில இருந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1, 3பி, 2ஏ, 2பி இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ நம்ம டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணி, நம்ம ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்ப போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும், டேலில இருக்கக்கூடிய டேட்டாவையும், அதாவது நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும் நம்ம டைரக்ட்டா நம்ம வந்து டவுன்லோட் பண்றது மூலமா ரீகான்சிலேஷன் ப்ராசஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப மிஸ்மேட்ச் எதுவுமே இல்லாம ப்ராப்பரா நம்மளுடைய ஜிஎஸ்டி உடைய டேட்டாவ நம்ம வந்து டேலில மெயின்டெயின் பண்ண முடியும். இப்போ 2 டைப்ஸா நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இதுவரைக்கும் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா டிஎஸ்சி, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இபிசி. ஸோ இதே ஃபார்மேட்லயே நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியும். ரெகுலர் டீல ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3பி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காம்போசிட் டீல ஜிஎஸ்டிஆர் சிஎம்பி 08 அப்படிங்கிற ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத நம்ம வந்து டைரக்ட்டா நம்மளுடைய டேலில இருந்து நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்திலயும், டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்திலயும், ஜஸ்ட் இந்த கனெக்டட் சர்வீஸ் அதாவது ஏபிஐ கனெக்டட் சர்வீஸஸ உங்களுடைய போர்ட்டல்ல நீங்க செப்பரேட்டா எனேபிள் பண்ணணும். அப்படி நீங்க செப்பரேட்டா எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுடைய போர்ட்டல்ல ஓப்பன் பண்ணி நீங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ நீங்க எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, இப்ப நீங்க வந்து உங்களுடைய போர்ட்டல் லாகின் சிம்ப்ளி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுவரைக்கும் எப்படி நீங்க லாகின் பண்றீங்களோ, அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணும்போது நம்மகிட்ட யூசர் நேம் அப்படிங்கிறது கேட்கும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நம்மள்ட்ட கேட்கும். அடுத்து கேப்சா கோட் அப்படிங்கிறது நம்மள்ட்ட கேட்கும். ஸோ அந்த 3 இன்ஃபர்மேஷனையும் குடுத்து நீங்க டைரக்ட்டா உங்களுடைய போர்ட்டல் அப்படிங்கிறத லாகின் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் யூசர் நேம் அப்படிங்கிறத குடுத்து, நான் என்னுடைய போர்ட்டல நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து யூசர் நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துடுறோம். அதே மாதிரி நம்மளுடைய பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குடுத்துக்கலாம். குடுத்துட்டு கேப்சா கோட் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளால டைரக்ட்டா நம்மளுடைய லாகின நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ என்னுடைய 3 இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்து நான் வந்து லாகின் அப்படிங்கிறத நான் வந்து பண்றேன். இப்ப என்னுடைய போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. இதுல நம்ம டாப்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதுல மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. இதுல மேனேஜ் ஏபிஐ அக்சஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு செப்பரேட்டா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நம்மள்ட்ட கேட்குது. இப்ப இதோடைய டைட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ் ஏபிஐ அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம வந்து இத நோன்னு இருக்கிறத நம்ம வந்து எஸ் அப்ப நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அகைன் நம்மளுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு சிஸ்டம் வந்து குடுக்குது. ஸோ இது போர்ட்டல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன். ஓகேங்களா? இதுல டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது எதுக்கான டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்டட் சர்வீசஸ் உங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டியூரேஷன். இப்ப நீங்க வந்து எப்பவுமே நீங்க வந்து என்ன பண்ண போறதில்ல அப்படின்னா, இந்த கனெக்டட் சர்வீசஸ் யூஸ் பண்ண போறதில்ல. மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ண போறோம். ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஒன்ஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ண போறோம். 3பி அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்க வந்து ஃபைல் பண்ண போறீங்க. தென் 14த் டேட்ல இமிடியேட்டா நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 2பி நீங்க வந்து ரீகான்சில் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரீகான்சில் பண்ணிக்கலாம். 2ஏ எப்பல்லாம் தேவைப்படுதோ அந்த டைம்ல நீங்க ரீகான்சில் அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் மட்டும் நீங்க வந்து இந்த கனெக்டட் சர்வீசஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஒன்ஸ் நீங்க ஓடிபி குடுத்துட்டீங்க அப்படின்னா, எவ்வளவு நேரம் அந்த ஓடிபி நம்மளுக்கு ஆன்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது. இந்த டியூரேஷன் கம்பல்சரி நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இங்க ஒரு ஆரோ குடுத்துருக்காங்க. இந்த ஆரோ கீ நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, 2 டைப்பா நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா 6 ஹவர்ஸ், இன்னொன்னு வந்து 30 டேஸ். இப்ப எப்பாவது நம்ம வந்து யூஸ் பண்றோம். அந்த டைம்ல மட்டும் நம்ம வந்து அ ஓடிபி ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 6 ஹவர் அப்படின்னு நம்ம குடுத்துட்டு, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல,
இதை ஆக்டிவ் பண்றதுக்கு ஒரு ஓடிபி அப்படிங்கிறது கேட்கும். ஸோ அதை நீங்க பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, இந்த கனெக்டட் சர்வீசஸை நீங்க ஆக்டிவ்ல நீங்க வச்சுக்கலாம். இந்த சர்வீசஸ் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, டேலில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராசஸ், ஒரு சில செட்டிங்ஸ் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா பண்ற மாதிரி இருக்கும். அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்மளுடைய சேனல்ல இருந்து ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனலுக்காக மட்டும் செப்பரேட்டா நம்ம வந்து ஜிஎஸ்டி ஆன்லைன் செஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்க கண்டக்ட் பண்ண இருக்கோம். இது வர்ற 19ஆம் தேதி, அதாவது அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை ஈவினிங் 8 டூ 9 வந்து இந்த செஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் இதோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 10 டூ 12 ஹவர்ஸ் வந்து செஷன்ஸ் இருக்கும். டெய்லி பேசிஸ்ல நீங்க டெய்லி 1 ஹவர் நீங்க இந்த செஷன் அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 10 டூ 12 டேஸ்ல இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோடைய என்டையர் ஃபீஸ் வந்து 1800 மட்டும் நீங்க பே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த டைம்ல நீங்க அவைலபிள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு டெய்லி இந்த செஷனுடைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துலயும் இதே 1800 ரூபீஸ் நீங்க பே பண்ணி நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண முடியுதுங்கிற பட்சத்துல நீங்க செஷன் அட்டெண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் எவ்ரி டே உங்களுக்கு இந்த செஷனுடைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இத தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேலில இந்த கனெக்டட் சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஓகே. இப்ப டேலில நீங்க F11 ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து எனேபிள் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி உடைய ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கும். அதுல நியூவா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில ஃபீல்டு வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஸோ கனெக்டட் சர்வீசஸ்க்கான ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத நீங்க எஸ் குடுங்க. எஸ் குடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ஃபீல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும். இது கனெக்டட் சர்வீசஸ் அப்படிங்கிற செக்ஷனை பேஸ் பண்ணி அந்த ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நியூவா வந்து அப்டேட் ஆயிருக்கும். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனெக்டட் டீடைல்ஸ்ல எந்த மாதிரியான யூசர் நேம் நீங்க குடுக்குறீங்க அப்படிங்கிற யூசர் நேம் டீடைல்ஸ ப்ராப்பரா குடுங்க. கேப்ஸ்ல நீங்க யூசர் நேம் குடுக்குறீங்க அப்படின்னா கேப்ஸ்ல ஃபுல்லாவே நீங்க குடுங்க. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மோட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து குடுக்கலாம். இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க குடுத்தா போதும். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது டைரக்ட்டா நீங்க வந்து டேலில ஃபீட் பண்ணி வைக்கணும். அதாவது பெர்மனன்ட்டா நீங்க ஃபீட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓடிபி மட்டும் நீங்க வந்து செட் பண்ணா போதும். பாஸ்வேர்ட் ரெக்யர்மென்ட்ஸ் இருக்கும்போது மட்டும் நீங்க அந்த டைம்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பாஸ்வேர்ட நீங்க செட் பண்ணிக்கோங்க. தென் இப்ப கனெக்டட் சர்வீசஸ் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். டாப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க அல்லது ஆல்ட் இசட் கீ பிரஸ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லாகின் அண்ட் லாக் அவுட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேக்குது. இத ஒன்ஸ் நீங்க வந்து என்டர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க லாகின் அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் லாக் அவுட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் நீங்க லாக் அவுட் பண்ணிக்கிற முடியும். இது வந்து செப்பரேட் ஆப்ஷன். இப்ப லாகின் நீங்க பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கேக்குது. இப்ப யூசர் நேம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ப்ராப்பரா நீங்க குடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த யூசர் நேம் கன்ஃபர்மேஷன் வந்து இங்க உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல நான் வந்து குடுத்திருக்கக்கூடிய யூசர் நேம் வந்து இங்க நமக்கு தெரியுது. இத நீங்க வந்து அப்டேட் பண்றீங்க, சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ஆல்ட் ஹெச் குடுத்து நீங்க வந்து டைரக்ட்டா யூசர் நேம நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சென்ட் ஓடிபி குடுத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா ஓடிபி ரிசீவ் பண்றதுக்கான ஒரு ஃபீல்ட் நம்மளுக்கு கேட்கும். அங்க நீங்க ஓடிபி குடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா லாகின் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துரும். அதுக்கடுத்து லாக் அவுட் பண்ணும்போது சேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க லாக் அவுட் அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கிறீங்க. தென் இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இங்க செப்பரேட்டா நம்மளுக்கு ஒரு ஒரு சில ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இது வந்து நியூ அப்டேட்டட் ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். இப்ப அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தனி. அதே மாதிரி டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தனி. இப்ப அப்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து என்டர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3B அப்படிங்கிற இந்த 2 ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. இதுல என்ன ரிட்டர்ன்ஸ் நீங்க அப்லோட் பண்றீங்களோ அந்த ரிட்டர்ன்ஸ நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க டைரக்ட்டா அப்லோட் அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து இதே ஆல்ட் இசட் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல நம்மளுக்கு டவுன்லோட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இத நீங்க என்டர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்ட்டா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, போர்ட்டல்ல இருந்து கனெக்டட் சர்வீசஸ் ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டைரக்ட்டா ஜிஎஸ்டிஆர் 1, 2A, 2B, 3B இந்த ரிட்டர்ன்ஸ எந்த பர்ட்டிகுலர் பீரியடுக்கான ரிட்டர்ன்ஸா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல கான்ஃபிகர் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, 2 ஆப்ஷன். ஒண்ணு என்ன அப்படின்னா, டைப் ஆஃப் ரிட்டர்ன், இன்னொன்னு ரிட்டர்ன் பீரியட் அப்படின்னு நம்மட்ட கேக்குது. இப்ப டைப் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, என்னென்ன ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணுமோ, அத மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப 2B மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, நீங்க 2B மட்டும்
செலக்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். 2B அண்ட் 2A எனக்கு செப்பரேட்டா வேணும் அப்படின்னா நீங்க 2A அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன ரிட்டர்ன்ஸ் வேணுமோ அந்த ரிட்டர்னை மட்டும் நீங்க செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரிட்டர்ன் பீரியட் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஃப்ரம் அண்ட் டு எந்த டியூ டேட்ல நீங்க வந்து ஐ மீன் எந்த டேட்டுக்கான அல்லது எந்த பீரியடுக்கான ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஜூலை டு ஜூலை அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஜூலை அகைன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்து ஜூலை கொடுக்குறோம் அப்படின்னா ஜூலை மந்த்துக்கான ரிட்டர்ன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணுங்க. எஸ்கேப் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறது நீங்க கொடுங்க. டைரக்டா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதை நீங்க ரீகான்சிலேஷன் ப்ராசஸ்ல நீங்க செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க டிஸ்பிளே ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் இங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் இதுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டிஆர் 2A அண்ட் 2A ரீகான்சிலேஷன் நீங்க ரீகான்சிலேஷனோட சேர்த்து நீங்க உங்களுடைய ரிப்போர்ட்டை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கனெக்டட் சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அட் த சேம் டைம்ஸ் நீங்க வந்து கனெக்டட் சர்வீசஸ் ஆக்டிவ்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க இப்ப நம்ம வந்து செக் பண்ண ஜிஎஸ்டியோடைய போர்ட்டல்ல இந்த ஸ்கிரீன்ல நீங்க என்ன எனேபிள் பண்ணணும் ப்ராப்பரா எனேபிள் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து இந்த கனெக்டட் சர்வீசஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். இந்த கனெக்டட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்லி டேலி அப்ளிகேஷன்ல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதர் அப்ளிகேஷன்ஸ்ல அதாவது ஒரு சில அதர் சாஃப்ட்வேர்லையும் இதே கனெக்டட் சர்வீசஸ் அதாவது ஏபிஐ யூஸ் பண்ணி ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ் வந்து பண்றதுக்கான பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஜாப் அல்லது லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் என்னுடைய சேனல்ல அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம்.